இன்னைக்கு நம்ம மொறு தக்காளி தோசை செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுக்கு எப்பவும் போல் நம்ம அரைச்சி வச்ச இட்லி மாவு 2 கரண்டி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. ஒரு தக்காளி காம்பு பகுதியை நீக்கிட்டு ஒரு காஷ்மீரி சில்லியும் 2 சாதாரண யூஸ் பண்ணக்கூடிய மிளகாயும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மாவுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி சேர்த்தும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் வந்து ரவாவை சேர்த்திக்கலாம். ரவாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு எடுத்து கொட்டினா சட்னி ரெடி. இப்போ கலந்து பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து தோசைக்கல்ல எண்ணெய் இல்லாமல் நல்லா முருகலாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் தெளித்து விட்டுட்டு மூடி விட்டோம்னா முருகலான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான தக்காளி சட்னி வந்து ரெடி. பாருங்கள், பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் போல தோணுது இல்லைங்களா? இது இந்த தக்காளி சட்னி கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.